தமிழக பட்ஜெட் வெற்று பட்ஜெட்டாக உள்ளது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பட்ஜெட்டில் நல்ல திட்டங்கள் இல்லை என்று கூறினார். மும்மொழி கொள்கை குறித்து பேசிய அவர், திமுக அமைச்சர்கள், தாவேக தலைவர் விஜய் ஆகியோரின் பள்ளிகளில் மும்மொழி பாடம் நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். மும்மொழி கொள்கையில் எந்த ஒரு மொழியையும் பாஜக திணிக்கவில்லை என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். 50 விழுக்காட்டிற்கும் மேலான மாணவர்கள் 3 மொழி பயிலும் போது ஏன் மீதி உள்ள மாணவர்கள் பயிலக்கூடாது? அதிலும் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏன் பயில? நம்ம கேட்குற கேள்வி ஒன்று, ஏன் நீ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அரசு பள்ளியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், நாங்கள் 3 மொழி கற்றுக் கொடுக்குறோம்ட்டு. மாணவர்கள் வேணான்னு சொல்லிட்டுமே பார்ப்போம். என்ன சார் அது அநியாயமாக இருக்குது? நீங்கள் யார் கட்டாயப்படுத்துறது சார்? நான் சொல்கிறேங்க, இந்த 3 இப்போ இதில் யாராக இருந்தால் என்ன சார்? யாராக இருந்தாலும் அதுதான் பதில். 3 மொழின்னு இல்லைங்க, 10. அதனால தான் சந்திரபாபு நாயுடு சொன்னார் முதல் நாள் என்ன, சந்திரபாபு நாயுடுவே சொல்கிறார், சந்திரபாபு நாயுடுவே சார், சந்திரபாபு நாயுடு தெளிவாக மறுநாள் சொல்கிறார், நான் 10 மொழி கற்றுக் கொடுக்கணும் ஏன்ட்டார். முடிஞ்சுதா? கற்றுக் கொடுங்க, யார் வேணான்னாங்க. மும்மொழி கொள்கையை யார் திணிச்சது? யாருமே திணிக்கலை.